ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த முருகன் எப்படியாவது உனக்காக நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவேன்ற நல்ல நம்பிக்கையோடு தானே இந்த ரோஜா மலரை தொட்டாய். இந்த மலர் போலவே உன் வாழ்க்கை மனம் வீசும்படி, நல்ல சந்தோஷமான நிகழ்வை தரும்படி, இன்பமயமான வாழ்க்கையை நான் உன் கைகளில் ஒப்படைச்சிட்றேன். இந்த ரோஜா மலரை தொட்ட இந்த நொடியிலிருந்தே உன் துன்பங்கள் அனைத்தும் முடிஞ்சு போய் உன் வாழ்க்கை சுகமானதாக சந்தோஷமானதாக மாறிவிடும். இனிமே உன் வீட்டில் இருள் நீங்கி வெளிச்சம் வர ஆரம்பிச்சிடும். என் அன்பு பிள்ளையான நீ வாடி சோர்ந்து போய் இருக்கிறத என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்? அதனால தான் உனக்கு துணையாக நான் உன் நல்வாழ்க்கைக்கான விஷயங்களை செஞ்சு கொடுக்க போகிறேன். அதிர்ஷ்டசாலிக்கும் புத்திசாலிக்கும் ஒரே வித்தியாசம்தான். அதிர்ஷ்டசாலி ஏதாவது ஒன்று நம்ம கஷ்டப்படாமல் சுலபமாக கிடச்சிரும்னு நம்புவாங்க, அவங்களுக்கு கிடைக்கும். புத்திசாலி யாரையும் நம்பாமல் எதிர்பார்க்காம தான் உழைப்பின் மூலமாக கஷ்டப்பட்டு சேர்த்து வைப்பாங்க. நீயும் உழைப்பை நம்பியே எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையை வாழக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக இருப்பதால் தான் உனக்காக அதிர்ஷ்டத்தையே அள்ளி கொடுக்க நான் வந்துட்டேன். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு திறமைகள் இருந்தாலும் புத்திசாலித்தனமும் இருந்தாலுமே கூட இறை பக்தி கொள்ளும்போது அதிர்ஷ்டம் சேரும்போது தான் வாழ்க்கையே மிகப்பெரிய வெற்றி உடையதாக மாறும் அல்லவா? என் செல்ல பிள்ளையான உனக்கு எவ்வளவோ தகுதியும் திறமையும் நிறைய புத்திசாலித்தனமும் இருந்தாலும் கூட அதிர்ஷ்டம் இல்லாததால் தான் பெரிய அளவுக்கு வர முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. இப்போது உனக்கு அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுத்து என் அன்பு பிள்ளையான உன்னை இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அளவுக்கு உயர்த்த வந்துட்டேன். வாழ்க்கையில் பல முடிச்சுகள் விழதான் செய்யும். நீதான் அதை பக்குவமாக எடுக்கணும் என் செல்வமே. முடிச்சுக்களை எல்லாம் கலட்டிட்டினாலே நிச்சயமாக நீ வெற்றி பெற்றிட முடியும். உனக்கு நான் கொடுத்த கட்டளையை ஏற்று நீ சிறப்பாக காரியங்களை செய்து உன் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. எந்த ஒரு மனிதரும் தலைகீழாக நின்னாலுமே கூட அவங்க தலையெழுத்தில் என்ன எழுதியிருக்கோ அதன்படிதான் எல்லாமே நடக்கும். உன் தலையெழுத்தை தலைகீழாக மாற்றி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்தி கொடுக்க இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். என் அன்பு பிள்ளையான நீ எதுக்காகவும் பதட்டப்படாதே. மெல்ல மெல்ல உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த முருகன் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. செடியை வளர்க்குறவன் தோட்டக்காரன் செடிக்கு 100 குடத்தை தண்ணியை ஒரே அடியாக ஊற்றினாலும் அந்த மரம் வளரும் காலம் வரும்போது அதற்கான பருவத்தில் தானே பழம் பழுக்கும். அப்படிதான் என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் எப்போ யாருக்கு என்ன நல்லது நடக்கணும்னு இருக்கோ அதற்குரிய பருவத்தில் தான் அனைத்தும் சிறப்பாக நடக்கும். உன் வாழ்க்கையில் உனக்காக என்ன செஞ்சு கொடுக்கணும்னு நான் திட்டம் போட்டு வச்சுருக்கேன். காலமும் நேரமும் நிச்சயம் சரியான வேலைகளை சிறப்பாக செஞ்சு கொடுக்கும். உன் துயரங்கள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். எந்த இடத்துல உன்னை வேணாம்னு ஒதுக்கி வச்சாங்களோ அதே இடத்துல நான் உன்னை உயர்த்தி பிடிப்பேன். உனக்காக யாரும் இல்லைன்னு சொல்கிறவங்க கிட்ட நீ நெஞ்சை நிமித்திக்கிட்டு சொல்லு, என் அப்பன் முருகன் எனக்காக நிற்பான்னு. உன் வாழ்க்கையில் உனக்காக பாடங்களை கற்றுக் கொடுத்து உன் வாழ்க்கையிலையும் வெற்றிகளை தர தயாராக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன நடந்தாலும் எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குதுன்ற மனப்பக்குவத்தை நீ உனக்குள்ளே வச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழும்போது வலியும் வேதனைகளும் உன் வாழ்க்கையில் இல்லாமலேயே போயிடும் என் செல்வமே. உன் மனசில் இருக்க பயத்தை அகற்றி உனக்கு வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த முருகன் வந்த பிறகு இனி உனக்கு என்ன கவலை? நீ அனுபவிக்கும் வலியையும் வேதனையும் போக்கி உன்னை செதுக்கி அழகான சிற்பமாக வெற்றிகரமான ஆளாக உருவாக்க போகிறேன். இருள் நீண்டு கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் இந்த நிமிஷத்தில் இருந்து பிரகாசமான விடியல் பிறக்க போகுது. உன்னை நெருப்பு போல நான் சோதிக்கிறேனேன்னு கவலைப்பட்டாயல்லவா? தங்கத்தை நெருப்பில் போட்டாதான் சுத்தமாகுன்றதுக்காக தான் உனக்கு நெருப்பு போல பிரச்சனைகளை கொடுத்து உன்னை தூய்மையாக்கி வெற்றிகளை உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன். என்ன நடந்தாலும் எது உன்னை விட்டு போனாலுமே கூட இழப்பு நினச்சி மனசு உடையாதே. நீ வாழ்க்கையில் உயரணுங்கிறதுக்காக இந்த முருகன் பல விஷயங்களை உனக்கு செஞ்சு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன்.
உன் வாழ்வின் பாதையில் இருக்கும் இருளை கிழித்து சரியான விஷயங்களை உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்கிறேன். தவறான வழியில் உன்னை இழுக்கும் உறவுகளை எல்லாம் விலக்கி உனக்கு சரியான சந்தர்ப்பங்களை இந்த முருகன் கொடுக்கிறேன் என் செல்வமே. ஒவ்வொரு விஷயமும் உனக்கு தாமதம் ஆனாலும் கூட அனைத்தையும் சிறப்பாக்கி உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. நீ எதுக்காகவும் நம்பிக்கை இழக்காதே என் செல்வமே. இந்த முருகன் உன் கூடவே இருந்து நீ இழந்ததை விட மிக பெருசாக எல்லாவற்றையும் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கை பாதையை வெற்றி பாதையாக மாற்ற நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. என் ஆசீர்வாதத்தோட இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக நடக்கும். நீ செய்த தான தர்மங்களும் நீ பண்ண பூஜைகளும் வீண் போகாத அளவுக்கு இந்த முருகன் நானே உனக்கான நல்ல பலனை கொடுத்துட்றேன். நீ அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையா இரு. இந்த முருகன் உன் கூட இருக்கும்போது நீ தோத்து போக மாட்டாய் என் செல்வமே. உன் நல்ல மனசுக்கு உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் நிச்சயம் நல்லபடியாகவே நடத்தி கொடுப்பேன். உன்னை மதிக்காதவர்கள் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போவாங்க. உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும் விஷயங்களும் மனிதர்களும் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருவாங்க. உன் மௌனம் எல்லாம் இனிமே உனக்கான வெற்றியாக மாறப்போகுது. நீ விட்ட கண்ணீரை எல்லாம் தொடச்சு உன் ஏமாற்றங்களை எல்லாம் போக்கி இனி ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்க போகிறேன். நீ அமைதியாக இருக்கிறதாலேயே உன்னை பலவீனமாக நினச்ச மனிதர்கள் எல்லாம் தான் செஞ்சது எவ்வளவு பெரிய தவறுன்னு யோசிக்கிற அளவுக்கு உன்னை பலமுள்ள உயர்வான செழிப்பான வாழ்க்கையை வாழ வைக்கிறேன் என் செல்வமே. உன் நல்ல மனசை புரிஞ்சுக்காம யாராவது உன்னை காயப்படுத்தினாலும் கூட அதை பார்த்துக்கிட்டு இருக்க இந்த முருகன் அதற்கு உரிய பதிலை அவர்களுக்கு சொல்லுவேன். நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் எதை நினச்சும் வருத்தப்படாமல் அமைதியாக கடந்து போக கற்றுக்கோ. நீ வருத்தப்பட்ட விஷயங்களுக்கும் நீ வேதனைப்பட்ட விஷயங்களுக்கும் அதற்கு காரணமாக இருந்தவர்களுக்கும் எப்படி பதில் சொல்லணுமோ பதில் கிடைக்கணுமோ அதை நான் கொடுப்பேன். உன்னை ஏமாத்தின ஒவ்வொரு மனிதர்களும் மிக பெரிய அளவில் தண்டனையை அனுபவிக்க தான் போகிறாங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தின் நாயகனாக இருக்கும் முருகன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். எத்தனையோ நாட்கள் நிம்மதி இழந்து கண்ணீரோடு நீ தூங்காமல் தவிச்சதுக்கெல்லாம் சேர்த்து தான் இப்போ உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன். உறவுகள் உன்னை விட்டு போனாலும் என்னை நம்பி இருக்கும் என் அன்பு பிள்ளையான உன்னை நான் ஒருபோதும் அனாதையாக விட்டுட மாட்டேன் என் செல்வமே. உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். உன்னை காயப்படுத்திய ஒவ்வொரு விஷயங்களையும் சரி செய்து உன் வாழ்க்கையில் நியாயம் கிடைக்க செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ செய்த தான தர்மங்களும் பூஜைகளும் நல்ல செயல்களும் கூட இப்போது நல்ல பலனை கொடுப்பதற்கான நேரம் வந்துருச்சு. நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா நான் உன் கூடவே இருந்து உனக்கான வெற்றியை பெற்று தருவேன். நம்பிக்கையோடு நீ காத்திருக்கும் போது வெற்றி நிச்சயம் தானாகவே உன் கைகளில் வந்து சேரும். இந்த நொடியிலிருந்து என் ரோஜா மலரை தொட்ட உன் கைகளிலேயே ராஜ யோகத்தை நீ மகிழ்ச்சி அடையும் விதமாக நான் ஒப்படைக்கிறேன். இத்தனை நாளாக நீ அனுபவித்த கஷ்டங்களும் துன்பங்களும் முடிஞ்சு போய் இப்போ நீ மகிழ்ச்சியாக வாழும்படி இந்த முருகன் செய்வேன் என் செல்வமே. நீ தனிமையில் இருந்தாலும் கூட என் அருள் எப்போதுமே உனக்கு துணையாகவே இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. உன் மனசை தூய்மையாக்கு. அடுத்தவங்களுக்காக நீ வாழாமல் உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கான விதத்தில் வாழ பழகு. எல்லா விதத்திலும் உனக்கு சந்தோஷமும் வெற்றியும் வந்து சேரும்படி இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். உன் தன்னம்பிக்கைக்கு ஏற்ற உயர்வான வாழ்க்கையை நான் நிச்சயம் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன் என் செல்வமே. இனிமே நீ ஜெயிக்கிறத யாருமே தடுக்க முடியாது. நான் எப்போதும் உன் கூடவே இருந்து எதிரிகளை உன் பாதையிலிருந்து விலக்கி வச்சு நீ போகிற வாழ்க்கை பயணத்தை வெற்றி பயணமாக மாற்றி காட்டுறேன். உன் வாழ்க்கையில் நீ எடுக்கிற எல்லா முடிவுகளும் வெற்றி முடிவுகளாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ செய்த உழைப்பு ஒரு நாளும் வீண் போகாது. நீ செய்த நன்மைகளும் நீ விட்டு கொடுத்து அனுசரித்து போன தருணங்களும் நீ அமைதியாக சகிச்சுக்கிட்ட நாட்களும் சேர்த்து இப்போ உனக்கான மிகப்பெரிய பலனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. நீ அவசரப்படாமல் பொறுமையாரு. இந்த முருகன் கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் உனக்கான முன்னேற்றத்தை கொடுக்குறேன்.
நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சிக்கும் சேர்த்து மிக பெரிய அளவில் நான் மாற்றங்களை கொண்டு வந்துடுறேன். நீ எப்போதும் நல்ல எண்ணங்களையே உன் மனசுக்குள்ள விதையாக போட்டு வச்சு நல்ல வார்த்தைகளை மட்டும் பேசு. நல்ல செயல்களை 4 பேருக்கு நல்ல விதமாக நீ செய்யும்போது உன் வாழ்க்கை நிச்சயம் ஒளி நிறைஞ்சதாக மாறும் என் செல்வமே. இந்த அப்பன் முருகன் உன்னை கைவிட மாட்டேன்றதில் நீ உறுதியாக நம்பிக்கை வைக்கும்போது கண்டிப்பா நீ முன்னேறுவதை யாராலும் தடுக்க முடியாது. என்ன நடந்தாலும் நீ மனசு உடைஞ்சு போகாதே. ஒவ்வொரு நொடியும் நான் உன் கூடவே இருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எதிர்பார்க்கிறது போல உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன். துன்பம் எப்போதும் தற்காலிகமானதுதான். நீ சிந்திய கண்ணீரும் அதற்காக நீ பட்ட கவலையும் எனக்கு தெரியும். எந்த விதத்திலையுமே கஷ்டங்கள் உன்னை உடைக்க முடியாத அளவுக்கு உனக்கான சக்தியை அதிகப்படுத்தி உனக்கான தைரியத்தை கொடுக்க நான் இருக்கேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் நீ நம்பிக்கை இழக்கக்கூடாது. இந்த முருகன் நான் உன் கூடவே இருக்கேன்ற நம்பிக்கையோட நீ துணிந்து செல்லணும் என் செல்வமே. நீ இவ்வளவு தூரம் உன் வாழ்க்கையில் வந்ததே தோத்து போகணுங்கிறதுக்காகவா என்ன? தைரியமா இரு. கண்டிப்பாக உன் வாழ்க்கையை ஒரு சரித்திரமாக நான் மாற்றி காட்டுறேன். நீ நினச்சதையெல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு தைரியமாக இரு. தாழ்வு மனப்பான்மையோட உன்னை நீயே சிறியவனாக நினச்சிக்காம உன்னை உறுதியான ஆளாக நினச்சி வாழ்க்கையை ஜெயிச்சிடு. நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு உளியை போலதான். உளி எப்படி சிற்பத்தை செதுக்குமோ அதே போல இந்த முருகன் நானும் உன்னை செதுக்கிக்கிட்டே தான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்தில் கஷ்டப்படாமல் கிடைக்கிற எதுக்கும் மரியாதை கிடைக்காது. சுலபமாக வந்த வெற்றி சுலபமாகவே போயிடும்ன்றதை புரிஞ்சுக்கோ. நான் உனக்கான வெற்றியை கொடுத்து உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் செய்ய போகிறேன். யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் முகமூடி போட்டவங்க, யார் துரோகின்றதையெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே உன் வாழ்க்கையில் நீ சோதனைகளை அனுபவிக்கும்படி செஞ்சேனே தவிர உன்னை கஷ்டப்படுத்தணும், உனக்கு தோல்வியை கொடுக்கணுன்ற எந்த எண்ணமும் எனக்கு கிடையாது என் செல்வமே. நீ வெற்றி பெறும்போது இந்த உலகம் மொத்தமும் உன் கூட வந்து நிற்பாங்க. ஆனால் நீ கீழே விழுகும்போது நீ யார் என்னன்னே தெரியாத மாதிரி இந்த உலகம் விலகி விலகி போயிட்டே இருக்கும். அதனால தான் உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த முருகன் நான் வந்துட்டேன். நம்பிக்கையோடு நான் சொல்கிறத கேளு. உன் மன பதற்றத்தை போக்கி உனக்கு மன மகிழ்ச்சியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எதிர்காலத்தை பற்றிய பயம் உன் உள்ளத்தை மூடி வச்சிருக்கு. முதல்ல ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து விடு. நீ எதுக்காகலாம் பயந்துக்கிட்டு இருந்தியோ அது எல்லாமே சரியாகி இப்போ உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்து சேரும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன் வேதனையை தீர்த்து உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்வமே. என்னுடைய கருணையும் ஆசீர்வாதமும் உனக்கு துணையாக இருந்து கண்டிப்பாக உன் வாழ்க்கையை உயர்த்த தான் போகுது. உன் வாழ்க்கையை சரித்திரமாக்கி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். வாழ்க்கை உன்னை சோதிக்க தான் செய்யும். ஆனால் நீ மனசு உடைஞ்சு போயிட வேண்டாம். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதுக்குள்ளே தான் உன் வெற்றியும் ஒளிஞ்சிருக்குன்றதை நீ புரிஞ்சுக்கோ. நீ விழுந்த இடத்திலிருந்து எழுந்து நிற்க போகிற. நீ தனியாக ஜெயிக்கலை. உன் கையை பிடிச்சிக்கிட்டு நானும் உன் கூடவே தான் இருக்கேன். உன் கண்ணீரை தொடச்சி உனக்கு தைரியத்தை கொடுத்து உன் பக்கத்திலேயே நான் இருந்து எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி உண்டாகும்படி பார்த்துக்கிறேன். இன்னும் நீ போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. உன்னை பற்றி ஒரு 100 பேர் உனக்கு பின்னாடி கூடி பேசும்போது நீ 100 பேருக்கு முன்னாடி போக போறன்னு தான் அர்த்தம்ன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே. எத்தனை பேர் உனக்கு பின்னால் உன்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்களோ அத்தனை பேரையும் நீ தாண்டி முன்னாடி முன்னேறி போகிறதால தான் அதை பொறுக்காமல் இந்த உலகம் பேசுதுன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ. யார் என்ன சொன்னாலும் நீ உன் வாழ்க்கையில் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. உன் திட்டப்படி உன் வாழ்க்கை பயணத்தை வாழ தயாராகு. என் ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்து எல்லா வகையிலும் வெற்றி உண்டாகும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில் நீ பயந்த விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான மகிழ்ச்சியை தர நான் வந்துட்டேன். என்ன ஆகுமோ எப்படிலாம் நடக்குமோ நீ எந்த விஷயத்தை நினச்சி பயந்துக்கிட்டு இருக்கியோ அதை உனக்காக சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் மட்டும் இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன்.
நீ போகும் பாதையில் இனிமே நீ எதை நினச்சும் பயப்பட வேணாம். உன்னை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த முருகன் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். அதனால் இனி எல்லாத்தையும் நானே நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன். உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு உனக்கு மன தெளிவையும் மகிழ்ச்சியும் கொடுத்து நிம்மதி உன்னை ஆட்கொள்ளும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. நீ நினச்சது போல உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நிகழ நான் அனுமதிக்க மாட்டேன். உனக்கு துணையாக பாதுகாப்பாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் அமைதி உண்டாகும்படி செய்ய போகிறேன். இத்தனை நாளாக நீ எதை நினச்ச அழுதியோ கவலைப்பட்டியோ வருத்தப்பட்டியோ அது அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இந்த முருகன் உனக்கு தேவையான உதவிகளை செஞ்சு நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் உனக்கான வெற்றியையும் கூட நிச்சயமாக உன் கைகளை ஒப்படைப்பேன். அது வரைக்கும் நம்பிக்கையோடு பொறுமையாக காத்திரு.